முக்கிய செய்திகள். எப்ஸ்டீன் பாலியல் ஃபைல்களில் இருந்து மாயமான ட்ரம்பின் புகைப்படங்கள். ஜனநாயக கட்சியின் கடும் எதிர்ப்பால் மீண்டும் சேர்த்தது அமெரிக்க நீதித்துறை. SIR மூலம் வாக்காளர்களை நீக்கியதில் முரண்பாடுகள் இருப்பது அம்பலம். 50 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே முகவரியில் வசிப்பவர்களின் பெயர்களும் நீக்கம். திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு எரிவதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அறிவற்ற அடிமைகளால் திமுகவை அசைத்து பார்க்க முடியாது என திட்டவட்டம். வணக்கம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பாலியல் ஃபைல்களில் இருந்து மாயமான அமெரிக்க அதிபர் டிரம்பின் புகைப்படங்கள் மாற்றமின்றி மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளன. முதலீட்டாளர், நன்கொடையாளர் மற்றும் தொழிலதிபர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட எப்ஸ்டீன் தமக்கு சொந்தமான லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் தீவுக்கு சிறுமிகளை கடத்தி பாலியல் சுரண்டலில் ஈடுபட்டார். இந்த தீவிற்கு தனிப்பட்ட ஜெட் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அல்லது படகுகள் மூலமாக மட்டுமே செல்ல முடியும் என்ற நிலையில் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்துகளில் உலக தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப், முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், பிரிட்டிஷ் அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசர் ஆண்ட்ரூ, பாப் கலைஞர் மைக்கேல் ஜாக்சன், ஹாலிவுட் நடிகர் கிறிஸ் டக்கர் உள்ளிட்டோருக்கு எப்ஸ்டீனுடன் தொடர்பு இருந்தது. இதனால் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய எப்ஸ்டீன் பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் பெற்றோர் கொடுத்த புகார் அடிப்படையில் 2019 ஆண்டு ஜூலை மாதம் நியூயார்க் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். ஆனால் ஒரு மாதத்திற்கு பிறகு ஆகஸ்ட் 10 சிறையிலேயே அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் கழுத்தில் எலும்பு முறிவு உள்ளதால் அவர் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டு உள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை குற்றவாளிகளின் பெயர், குற்றத்தின் விவரம் உள்ளிட்டவை பொதுமக்கள் பார்வைக்காக இணையதளத்தில் பதிவேற்றப்படும். அதன்படி எப்ஸ்டீன் ஃபைல்கள் தொடர்பான சுமார் 3 லட்சம் ஆவணங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு அமெரிக்க நீதித்துறை கடந்த 19 வெளியிட்டது. அதில் அதிபர் டிரம்பின் புகைப்படங்களும் இடம்பெற்றிருந்தன. ஆனால் இந்த புகைப்படங்களில் பெரும்பாலானவை அடுத்த நாளே திடீரென நீக்கம் செய்யப்பட்டன. அந்த கோப்புகளில் மிக முக்கியமானது ஃபைல் 468 என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு புகைப்படமாகும். அந்த புகைப்படத்தில் டொனால்ட் ட்ரம்ப், மெலனியா ட்ரம்ப், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் கிஸ்லைன் மேக்ஸ்வெல் ஆகியோர் ஒன்றாக இடம்பெற்றிருந்தனர். ட்ரம்ப் போன்ற தோற்றம் கொண்ட ஒருவர் பிகினி அணிந்த பெண்களுடன் இருக்கும் மற்றொரு புகைப்படமும் அதில் இருந்தது. இது அமெரிக்க வரலாற்றின் மிகப்பெரிய மூடி மறைப்பு என செனட் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி விமர்சித்தது. கோப்புகளில் பெரும்பாலானவை கருப்பு மையால் மறைக்கப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட பெண்களும் வழக்கறிஞர்களும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாயமான டிரம்பின் புகைப்படங்கள் மீண்டும் ஃபைல்களில் சேர்க்கப்பட்டுள்ளன. புகைப்பட பகுப்பாய்வுக்காக அந்த படங்கள் நீக்கப்பட்டதாகவும் தற்போது அது சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் நீதித்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் குடியிருப்பவர்களின் பெயர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. சிறப்பு தீவிர திருத்தம் முடிந்து வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வாக்காளர் நீக்கத்தில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பது தெரியவந்துள்ளது. நெல்லை, மதுரை, சிவகங்கை மாவட்டங்கள் உட்பட 495 வாக்குச்சாவடிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அனைவருமே இறந்தவர்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. அதிலும் 172 வாக்குச்சாவடிகளில் நிரந்தரமாக இடம்பெயர்ந்ததாக கூறி நீக்கப்பட்டவர்களில் 75% அதிகமானோர் பெண்களாக இருப்பதும் அசாதாரணமானதாக பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வாக்குச்சாவடி ஒன்றில் இடம்பெயர்ந்த 218 பேரில் 172 பேர் பெண்கள் என்பதும், சோழிங்கநல்லூர் வாக்குச்சாவடி ஒன்றில் இடம்பெயர்ந்த 192 வாக்காளர்களில் 151 பேர் பெண்கள் என்பதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் 28,000க்கும் மேற்பட்டோர் நீக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுக்காண்டி நேரம் செலவழிச்சு என்னால் போய் எதுவுமே பண்ணி பார்க்க முடியாது. எதுக்காண்டி என்னோடதை நீக்கம் பண்ணியிருக்காங்கன்றது இன்னும் எனக்கு சரியாக புரியலை. நான் இங்கே தான் இருக்கேன். PLOலாம் நேராக பார்த்து எல்லாமே பண்ணாங்க. ஆனால் எதுக்காண்டி ஷிஃப்ட்னு போட்டு என்னை நீக்கம் பண்ணியிருக்காங்கன்றது தெரில. SIR மூலம் வாக்காளர்களை நீக்கியதில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பது புள்ளி விவரங்களுடன் அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக 495 வாக்குச்சாவடிகளில் நீக்கப்பட்ட அனைவரும் இறந்தவர்கள் என்பதும், 175 வாக்குச்சாவடிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்களில் 75% பேர் பெண்கள் என்பதும் SIR நடைமுறை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. 3904 வாக்குச்சாவடிகளில் இறந்ததாக நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதுடன் 50க்கும் மேற்பட்டவர்கள்
வாக்காளர்கள் இறந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் பெரும்பாலானோர் 50 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் என்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 14 வாக்குச்சாவடிகளில் இளவயது மரணம் இயல்பை விட அதிகமாக பதிவாகியுள்ளதுடன் மாதவரம் வாக்குச்சாவடி ஒன்றில் இறந்துவிட்டதாக கூறி நீக்கப்பட்ட 58 பேரில் 49 பேர் 50 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவை வடக்கு தொகுதியில் 50 ஆண்டுகளாக ஒரே முகவரியில் குடியிருந்து வருபவர்களின் பெயர்களும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்கிறோம். ஒரு தடவை கூட ஓட்டு போடாமல் இல்லை. இதே அட்ரஸ்க்கு இதே கார்டுக்கு தான் எங்களுக்கு ஓட்டு வந்துட்டு இருந்துச்சு. இத்தனை வருஷமாக போட்டேன். இப்போ பழைய இது இப்போ போன தடவை இப்போ புது கார்டு எனக்கு வராமல் விட்டுடுது. பழைய கார்டு கொடுத்து எல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்து ஃபார்ம் கொடுத்து எல்லாமே வந்துருச்சு. ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் மட்டும் எங்களுக்கு 100 பேர் விலை நீக்கிட்டாங்க. இதேபோல் கோவை சாய்பாபா காலனியிலும் வாக்காளர் பட்டியலில் பெரும் குளறுபடிகள் நிலவுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. எங்கள் வீட்டு முன்னால் இருக்கவங்கெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு கணக்கு எடுத்து வந்திருக்கு, கணக்கில் வந்திருக்கு. ஆனால் பக்கத்தில் குடியிருக்கவங்களுக்கு ஓட்டே வரல. அவங்கெல்லாம் குடி இருக்காங்க. என்னன்னு ஒன்றும் தெரியலைங்க. ஒரே குழப்படியாக இருக்குது. 8613 வாக்குச்சாவடிகளில் தலா 260க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளது அசாதாரணமானது என்றும் ஒரு வாக்குச்சாவடியில் 260 பேர் நீக்கம் என்பது மாநில சராசரியை விட 2 மடங்கு அதிகம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பழனி சட்டமன்ற தொகுதியிலும் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். சென்னை பல்லாவரம் தொகுதியிலும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு உயிருடன் இருப்பவர்களின் பெயர்களும் நீக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே அதிமுக முன்னாள் அவைத் தலைவர் புலமை பித்தன் உயிரிழந்து 4 ஆண்டுகள் கடந்த பின்னர் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பின்னரும் வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பிக் கொடுத்தது யார்? எஸ்ஐஆருக்கு பின்பு வாக்காளர் பட்டியல் தூய்மையாகிவிட்டது என்று கூறிய எடப்பாடி திரு பழனிசாமி பதிலளிக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் கேள்வி எழுந்துள்ளது. திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு எரிவதாகவும் அறிவற்ற அடிமைகளால் திமுகவை அசைத்து பார்க்க முடியாது என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு புத்தகங்களை அவர் வெளியிட்டார். பின்னர் பேசிய திரு ஸ்டாலின், வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழா காலங்களில் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கும் திமுக 100ஆண்டு விழா காலத்திலும் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் என்றார். தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் என்றும் அதற்கான வலிமை கோடிக்கணக்கான தொண்டர்களிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தியாக வரலாற்றை இளைய தலைமுறையினர் நிச்சயம் அறிய வேண்டும் என்றும், திமுக என்றால் என்ன என வரலாற்றை திரும்பி பார்த்தால் போராட்டம், சிறை, தியாகம் என்றுதான் இருக்கும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். மண், மொழி, மானம் காக்க திமுக எதிர்கொண்ட வலிகள் ரொம்ப அதிகம் என்றும் அத்தனையும் கடந்து 6வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்க காரணம் தொண்டர்கள் தான் என்றும் அவர் கூறினார். திமுகனா என்ன? திமுகனா என்னன்னு ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்கன்னா போராட்டம், 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 சிறை, 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 தியாகம், தியாகம், தியாகம். இதுதான் திமுக. இந்திய திணிப்புக்கு எதிரான போர்க்களம், எல்லைமீட்பு போர்க்களம், எமர்ஜென்சி கொடுமைகள், எதேச்சாதிகார அடக்குமுறைகள்னு நம்மளோட மண், மொழி, மானம் காக்க திமுக எதிர்கொண்ட வழிகள் ரொம்ப அதிகம். வரலாற்றில் எதிர்ப்பாளர்களை எல்லாம் குப்பையில் தூக்கி எறிந்து கோட்டையை பிடித்தது திமுக என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். காலங்கள் மாறுவதாகவும் எதிரிகள் மாறுவதாகவும் கூறியவர், ஆனால் திமுக மட்டும் கம்பீரமாக நிலைத்து நிற்பதாக தெரிவித்தார். வந்த வழி மறந்த அடிமைகள், அறிவற்ற அரைகுறைகள் என யாரும் திமுக என்ற ஆலமரத்தை அசைத்து பார்க்க முடியாது என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். வாசிப்பும் வளர்ச்சியும் இருப்பதால் தான் கலவரத்தீயை தமிழ்நாட்டில் பற்ற வைக்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார். நம்முடைய அறிவு பாரம்பரியம் தொடரும் வரை ஆரிய ஆதிக்கவாதிகள் வந்த வழி மறந்த அடிமைகள், அறிவற்ற அரைகுறைகள்னு யாரும் இந்த ஆலமரத்தை அசைச்சு பார்க்க முடியாது. இங்கே அறிவித்து அணையாமல் இருப்பதால் தான் நம்ம ஊர் கலவரத்தீயை பற்ற வைக்க முடியல. வாசிப்பும் வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்றா தொடர்புடையது. அதை உணர்ந்து காலத்துக்கேற்ற கருத்து ஆயுதங்களை கூர்த்தீட்டி கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை மீண்டும் பாராட்டி, திராவிடம் எனும் அறிவொளி இயக்கத்தால் நிமிர்ந்த தமிழ்நாடு ஒரு நாளும் தலைகுனியாது. எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் தினமும் அரை மணி நேரமாவது புத்தகம் வாசிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நீதி கட்சியை குழி தோண்டி புதைப்பேன் என்று ஒருவர் சொன்னதாக குறிப்பிட்ட திரு ஸ்டாலின், 100 ஆண்டுகள் கழித்தும் நீதி கட்சியின் நீட்சியாக திராவிட மாடல் அரசு நீடிப்பதாக கூறினார்.
இதற்கிடையே பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா என்ற கலை நிகழ்ச்சியை வரும் 14ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அமைச்சர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் திட்டமிட்டபடி ஜனவரி 6ஆம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் தொடங்கும் என அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் கூட்டாக அறிவித்துள்ளன. பழைய ஓய்வூதிய திட்டம், அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, 7வது ஊதிய குழு நிலுவைத் தொகை வழங்குவது, ஊதிய முரண்பாடுகளை களைவது என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து போராடி வருகின்றனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு அண்மையில் அறிவித்தது. இந்நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கைகள் தொடர்பாக அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் திரு ஏவா வேலு, திரு தங்கம் தென்னரசு, திரு அன்பில் மகேஷ் ஆகியோர் தலைமை செயலகத்தில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் கலந்து கொண்ட ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோ உள்ளிட்ட அரசு ஊழியர் சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகளிடம் கோரிக்கையை தெரிவிக்குமாறு அமைச்சர்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இது தொடர்பாக பேசிய போட்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளரான திரு அமிர்தகுமார், நிதி பிரச்சனை என ஏற்கனவே கூறியதையே அமைச்சர்கள் மீண்டும் சொல்வதாக கூறினார். எனவே காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர தங்களுக்கு வேறு வழியில்லை என்று திரு அமிர்தகுமார் தெரிவித்தார். கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு எந்த விஷயத்தை பேசியதோ அதே விஷயத்தை திரும்ப திரும்ப எங்களோடு பேசியது மிகப்பெரிய வருத்தத்தை தந்திருக்கின்றது. மேலும் போராட்ட களத்தை சூடாக்கி இருக்கின்றது. ஜனவரி 6ஆம் தேதிக்கு முன்பாக தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உத்தரவாதம் அளித்தால் காலவரையற்ற போராட்டம் குறித்து மறுபரிசீலனை செய்வோம் என அவர் தெரிவித்தார். அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசிய ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு பாஸ்கரன், அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதால் திட்டமிட்டபடி ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று கூறினார். சென்னை மாதவரம் ஏரியில் வரும் பொங்கல் பண்டிகைக்குள் படகு சவாரி தொடங்கும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். மழைக்காலத்தில் சுற்றுவட்டார உபரி நீர் இங்கு வந்து தேங்குவதால் மழைநீர் சேமிப்பாகவும் நிலத்தடி நீர் பாதுகாக்கும் ஏரியாகவும் மாதவரம் ஏரி பயன்பட்டு வருகிறது. இந்த ஏரியை சீரமைத்து சுற்றுலா தலமாக உருவாக்க வேண்டும் என்று அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சுதர்சனம் சட்டமன்ற கூட்டத்தில் முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன்படி சென்னை மாநகராட்சி சார்பில் 11,78 லட்சம் ரூபாயில் மாதவரம் ஏரி சீரமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதற்கான பணிகளை அமைச்சர் KN நேரு மாதவரம் மாத்தூர் ஏரியில் படகு சவாரி செய்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் பொங்கல் பண்டிகைக்குள் மாதவரம் ஏரி சுற்றுலாத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு படகு சவாரி தொடங்கும் என்று தெரிவித்தார். பொங்கலுக்கு திறக்க போகிறோம். 2 பக்கம் சுற்று நடைபாதை வசதிகள் மற்ற எல்லா வசதிகளோடு சேர்ந்து டூல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கொடுத்து இதை டெவலப் பண்ணி பார்க்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க செய்கிறாங்க. டூரிசத்தில் ஒப்படைச்சிருவோம். மாதவரம் ஏரி பகுதியில் அலங்கார விளக்குகளுடன் நடைபாதை, சிறுவர் பூங்கா, முகப்பு வளைவு என பல்வேறு அம்சங்களுடன் சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. திரு விஜயும் திரு சீமானும் பாஜக பெற்ற பிள்ளைகள் என்று விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் மதவெறி அரசியலை கண்டித்து மதுரை பழங்காநத்தத்தில் அந்த கட்சி சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக மற்றும் RSS அமைப்பை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய விசிகவினர் தமிழ்நாட்டில் மதவெறி பிரச்சனையை உருவாக்க அந்த கட்சியினர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். பின்னர் பேசிய திரு திருமாவளவன், பாஜகவின் திட்டம் உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களில் எடுபடும் என்றும் தமிழ்நாட்டில் பலிக்காது என்றும் தெரிவித்தார். திரு விஜய் RSSக்காக கட்சி தொடங்கியுள்ளதாகவும் அவர் திமுகவோடு சேர்ந்து பெரியார், அம்பேத்கர் கொள்கைகளை அழிக்க பார்ப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திரு சீமான் பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்கிறார் என்றும் திரு விஜய், திரு சீமான் ஆகியோர் பாஜக பெற்ற பிள்ளைகள் என்றும் திரு திருமாவளவன் விமர்சனம் செய்தார். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம், சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க ஒரு கும்பல் தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக திரு திருமாவளவன் குற்றம் சாட்டினார்.
புத்தாண்டு பார்ட்டிகளுக்கு குழந்தைகளை அழைத்து சென்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருவேற்காட்டை சேர்ந்த காமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் எழும்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்தும் இடத்திற்கு குழந்தைகள் அழைத்து வரப்பட்டனர் என தெரிவித்திருந்தார். இந்த செயல் சட்டப்படி தவறானது என்றும் சிறார் நீதி சட்டத்திற்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், இதனால் குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்றும் வாழ்க்கையை அழித்துவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மது அருந்தும் இடத்தில் குழந்தைகளை அனுமதித்த நட்சத்திர விடுதிக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மது அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகள் அழைத்துச் செல்லப்படவில்லை என்பதை உறுதி செய்யுமாறும் அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் மது அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்லக்கூடாது என்று உத்தரவிட்டனர். நட்சத்திர விடுதிகள் மற்றும் உணவு விடுதிகளில் மதுபானம் அருந்தும் இடத்திற்கு குழந்தைகளை அழைத்துச் செல்வதாக புகார்கள் வந்தால் உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். தமிழகத்தின் பல இடங்களில் கிறிஸ்துமஸ் பெருவிழா ஆட்டம் பாட்டம் என உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இயேசு பெருமான் அவதரித்த டிசம்பர் 25ஆம் தேதியை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி நாளை மறுநாள் வரவுள்ள கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி திருவள்ளூரில் முக்கிய வீதிகளில் கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பியை தலையில் அணிந்து ஏராளமானோர் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் பிரார்த்தனை பாடல்களை இளைஞர்களும் பெண்களும் பாடி இயேசு பெருமானின் பிறப்பை வரவேற்றனர். பூவிருந்தவல்லி டேனியல் மெட்ரிக் பள்ளியில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் இயேசு பிறப்பை விளக்கும் பிரார்த்தனை பாடல்களுக்கு மாணவிகள் உற்சாகமாக நடனமாடினர். பின்னர் மாணவர்களின் மனித பிரமிடு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. வந்தவாசியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கிய சாண்டா கிளாஸ் அவர்களுடன் நடனமாடி அசத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வண்ண விளக்குகளால் ஒளிர்ந்த தேவாலயத்தில் இயேசு பிறப்பை விளக்கும் குடில்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் சாண்டா கிளாஸ் போல வேடமணிந்து வந்தவர்கள் ஆராதனை பாடல்களுக்கு உற்சாகமாக ஆடி பாடி மகிழ்ந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பாலியல் ஃபைல்களில் இருந்து மாயமான அமெரிக்க அதிபர் டிரம்பின் புகைப்படங்கள் மாற்றமின்றி மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே இடத்தில் குடியிருப்பவர்களின் பெயர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு எரிவதாகவும் அறிவற்ற அடிமைகளால் திமுகவை அசைத்து பார்க்க முடியாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.